கீழே சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கடியே ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு ஸ்ரீபாப்பா அவங்கள்ட்ட விட்டுட்டு மாடிக்கு தான் வந்தேன். வெயில் மண்டையை பொழந்துட்டு இருக்கு. பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரின்னு மாடியில் துணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி தான் வந்தேன். மண்ணெல்லாம் உரம் போட்டு கலந்து வச்சுருக்காங்க. நாளைக்கு விதை ஊனி வைக்கலான்ட்டு. அப்படியே வாஷிங் மிஷினில் துணியும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. சேர்த்து வைக்க வேணாம் அப்பப்போ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு கீழே போனால் அதுக்கடியே ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. பாப்பாவுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட தான் உட்காந்துருந்தேன். அத்தை வந்து சாம்பாரில் கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டாங்க. பயங்கர காரமாக இருந்துச்சு. சரின்னு சாப்பிட்டுட்டு ஸ்ரீபாப்பாவை வந்து குளிப்பாட்டி தூங்க வச்சாச்சு. இன்றைக்கி தைப்பூசம், அதனால் வந்து சாயங்காலம் குமரன் கோயில் போகலான்னு ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன். நீங்கள் கிளம்பி ரெடியாக இருந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வரேன்னு சொன்னாங்க. இப்போயே டைம் ஆகிடுச்சின்னு சரி வேக வேகமாக கிளம்பிக்கிட்டு இருந்தேன். தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேண்டியதான். நாளைக்கு வந்து நான் ஊருக்கு போகிறேன் எங்கள் அத்தையை பார்க்குறதுக்காக. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.